மணமேடையில வச்சு நான் கௌரின்னு எல்லாரும் தான் நல்லத சொன்னோம். ஆனா அவ கேக்கல. கோவம் தலைக்கேறி தனக்கு தோணுனதெல்லாம் பேசிட்டா போயிட்டா. அதுக்காக நம்ம சும்மா இருந்துடக்கூடாது பாண்டியம்மா. அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு சமாதானம் பேசணும். திலகாவையும் தங்கதுரையும் புருஷன் பொண்டாட்டியா சேர்த்து வைக்கணும். திலகா கர்ப்பமா இருக்கிறப்போ தங்கதுரைய வேணான்னு கர்வமா சொல்லலாம், இருக்கலாம். ஆனா இதே நாளைக்கு அவ புள்ளைய பெத்த பின்னால தகப்பனா தங்கதுரை எல்லாத்துக்குமே வேணும். இப்ப இவ கோவமா இருந்து பின்னால அவன் கோவப்பட ஆரம்பிச்சா கடைசி வரைக்கும் சேரவே மாட்டாங்க. ஆமாக்கா, இவர் சொல்றதா கரெக்ட். புருஷன் பொண்டாட்டிக்கு நடுவுல ஈகோ பிரச்சனையே வரக்கூடாது. ஒரு நாள் எல்லாருமா சேர்ந்து 2 பேரையும் பொதுவுல வச்சு மத்தியஸ்தம் செஞ்சே ஆகணும். பகல் குடிக்காரன் ஆயிட்டான் தங்கதுரை. எப்ப வச்சு அவங்கள பஞ்சாயத்து பண்றது? என்னது, தங்கதுரை பகல்லயே குடிக்க ஆரம்பிச்சிட்டானா? ஆமாங்க. மானம் மலையறது. வெளியே வரவே வெக்கமா இருக்கு. ஏண்டா இப்படி பண்றேன்னு அக்கா கேட்டா திலகாவால மானம் போச்சு, மரியாதை போச்சு, குடிச்சு குடிச்சு உயிரும் போகட்டும்னு கத்துறானா? நீ சொல்றத என்னால நம்பவே முடியல பாண்டியம்மா. கண்ணால பார்த்த பின்னால நம்புங்க. எனக்கு என்னவோ திலகா திரும்பி வந்தாதான் தங்கதுரை திருந்துவான் போல. இதுதான் கரெக்ட் பாயிண்ட். இதுதான் கரெக்டான பாயிண்ட், கரெக்டான ஜட்ஜ்மெண்ட். தங்கதுரை திருந்துறது திலகா கையில தான் இருக்கு. வாடியம்மா வா, ஏன் ஜட்ஜ்மெண்ட விடு. கோர்ட்ல என்ன நடந்தது? நீ என்ன சொல்றது? மலர்ச்சியா இருக்கிற உன் முகத்தை பார்த்தாலே தெரியுதே. ஜெயிச்சிட்டியா? ஜெயிச்சிட்டேமா, நான் ஜெயிச்சிட்டேன். இது மட்டும் இல்ல, எதுக்கு மேலயும் எல்லா கேஸ்லயும் நீ தோக்காம ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். தேங்க்யூமா. அக்கா, அவ ஜெயிச்சுட்டு வந்திருக்கிறது பாடம் சொல்லி கொடுத்த குருவை. இருக்கட்டும், அதுல என்ன தப்பு? படிச்சதை யார்கிட்ட ஒப்பிப்போம்? குரு கிட்ட தானே. அதனால அதுல ஒண்ணும் தப்பே இல்ல. உங்க செல்லம் தான் அவளை இந்த மாதிரி எல்லாம் பண்ண வைக்குது. வேற யாருக்கு செலுத்த காட்ட போறேன்? நான் என்ன புள்ளைய பெத்தவளா? கௌரி வளர்ந்து அம்மான்னு சொன்ன பின்னாலதான் தரிசு நிலமா கிடந்த நானே தாய் நிலமா பூத்திருக்கேன். சிரிச்சேன், வாழறேன். நீ என்ன சொன்னாலும் சரி, நான் கௌரியோட வாயையோ இல்ல கையையோ கட்டி போடவே மாட்டேன். அவ சட்டத்தை காப்பாத்தட்டும். இல்ல தெரியாம தான் கேக்குறேன், இவ என்ன தப்பு செஞ்சுட்டு வந்துட்டா? தப்பு செஞ்ச போலீஸ்காரங்களுக்கு நியாயமான தீர்ப்பை வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கா. அதுவும் இது இவள தேடி வந்த கேஸ் இல்ல. இவளா தேடி போய் இவளா வாதாடி நியாயத்தை நிலைநிறுத்திருக்கா. முதல்ல இவள நாம தான் பாராட்டணும். வா கௌரி. தேங்க்யூமா. இத பாரு, உங்க அம்மாவை பத்தி கவலைப்படாத. உன் பக்கம் நான் இருக்கேன். தப்புக்கு துணையா யார் போனாலும் அவங்கள சும்மா விடாத. உன் காலத்துல தர்ம தேவதை தலை குனியவே கூடாது. கௌரி ஒரு வழக்க கையில எடுத்தா அதுக்கு உண்டான நியாயமான தீர்ப்ப முதல்லயே எழுதணுங்கிற அளவுக்கு நீதிபதிக்கு ஒரு உணர்வு வரணும் கௌரி. நிச்சயமாமா, நீங்க சொன்ன மாதிரி நான் வாழ்ந்து காட்டுறேன். அம்மா, புதுசா மாற்றலாகி வந்திருக்கிற ஜட்ஜு தீர்ப்பு சொல்லி முடிச்சதும் ரொம்ப ஸ்பெஷலா என்ன பாராட்டினாருமா. என் மகளை பாராட்டாம இந்த உலகம் வேற யார பாராட்ட போது? நான் சொல்றதை எழுதி வச்சுக்க. ஒன்னாலதான் நம்ம வம்சத்துக்கே பெருமை வரப்போகுது. எந்த கௌரிய அவங்க மாறி மாறி அவமானமா பேசினாங்களோ அந்த கௌரி தான் இந்த வம்சத்தோட புகழ உச்சிக்கு கொண்டு போக போறா.